திருச்செந்தூர் அருகே தாயை மகன் அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு அண்ணனுக்கு செல்போனில் புகைப்படம் அனுப்பிவிட்டு அருகில் அமர்ந்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே குமாரபுரம் அருகில் உள்ள ஜெயா நகரை சேர்ந்த அன்புமணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இவருக்கு திருமணமாகி ரேணுகா மனைவியும் 2 மகன் உள்ளனர். ரேணுகா இவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர். இவர் மூத்த மகன் சென்னையில் போலீஸாக உள்ளார். 2வது மகன் தங்கபாலன் மனநலம் பாதிக்கப்பட்டவர். 3 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று காலையில் அன்புமணி அருகில் உள்ள பள்ளத்தூர் கிராமத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார். இந்த நிலையில் வீட்டில் ரேணுகா மற்றும் தங்கபாலன் இருந்துள்ளனர். அப்பொழுது தங்கபாலன் திடீரென தாய் ரேணுகா தலையில் அம்மி கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு அருகில் அமர்ந்துள்ளார். மேலும் சென்னையில் போலீஸாக பணிபுரியும் அண்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் புகைப்படம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் ரேணுகா உடலை பிரேத பரிசோதனைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தாயை கொலை செய்துவிட்டு அருகில் அமர்ந்திருந்த மகன் தங்கபாலனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கபாலன் தற்பொழுது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போலீஸ் காவலில் சிகிச்சை பெற்று வருகிறார். பட்டப்பகலில் தாயை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.